வணக்கம் நண்பர்களே. செர்ரி அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து J5 அப்படிங்கிற ஒரு முக்கியமான எலக்ட்ரிக் கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. செர்ரி அப்படிங்கிறது ஒரு சீன நிறுவனம். இந்திய நிறுவனத்தோட டைப்ல தான் வந்திருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா வந்து பார்க்கப்படுது. அது எந்த கார், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றியும், இன்னொரு புறம் வந்து மகேந்திரா நிறுவனம் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஒரு லிமிடெட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை திரும்ப திரும்ப வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு வந்து ஒரு சைடு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. இன்னொரு புறம் வந்து அந்த காரை புக் பண்ண பலரும் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல அந்த செர்ரி அப்டேட்டை வந்து பார்த்துருவோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் JSW அப்படிங்கிற நிறுவனம் வந்து இருக்குது. அவங்க வந்து MG நிறுவனமும் JSWக்குள்ளே தான் வந்து வரும். அந்த வகையில் அந்த JSW குழுமத்துக்கு கீழே இப்போ முக்கியமான ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த கார் வந்து இந்தியாவுக்கு வந்து புதுசு. ஆனால் குளோபலாக எடுத்துக்கிட்டோன்னா ஜாக்கோ J5 அப்படிங்கிற பேரில் வந்து இந்த கார் வந்து இருக்குது. இப்போ இந்த காரை தான் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த காருடைய டிசைனு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 4.4 மீட்டர் லென்த் வந்து வரும். அப்போ வந்து இன்டீரியராக நல்ல ஸ்பேஷியஸாக இருக்க போகுது. மிட் சைஸ் SUV செக்மெண்ட்டில் இந்த கார் வந்து வரப்போகுது. பாக்ஸி ஸ்டாண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ப்ரொஜெக்டர் LED ஹெட்லைட் வந்து வருது. க்ளோஸ்டு டைப்பில் கிரில் செட்டப் கொடுக்குறாங்க. ஏர் வெண்ட் வருது. 18 இன்ச்சில் ஸ்டைலிஷான டிவல் டோன் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்டீரியராக உள்ளே போனோன்னா பனரோமிக் சன்ரூஃப் வசதி வந்துடுது. 13.2 இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வருது. வயர்லெஸ் சார்ஜிங் பேடு. 6 விதமாக டிரைவர் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். 4 விதமாக ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். 8 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம். 64 கலரில் ஆம்பியன் லைட்டிங். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்டீரியராக வந்து கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம மெக்கானிக்கலாக பவர் ட்ரெயின் அப்படின்னு போகிறப்ப 207 பிரேக் ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மோட்டார் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. 61 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. ஒரு முறை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 461 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும்னு சொல்கிறாங்க. பவர்ஃபுல்லான ஒரு எலக்ட்ரிக் காராகவும் இது வந்து விற்பனைக்கு வரப்போகுது. ஏன்னா 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை 7.3 செகண்ட்ஸில் நம்ம வந்து ரீச் பண்ணிட முடியும். இந்த கார் இந்தியாவில் விற்பனைக்கு வரும் பட்சத்தில் 15லேருந்து 20 லட்சம் ரூபாய் விலையில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. அடுத்த அப்டேட் போனோம்னா கடந்த 2025 ஆகஸ்ட் மாதம் 17 மகேந்திரா நிறுவனம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க. BE6 காரில் பேட்மேன் எடிஷனை அப்போ வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இது வந்து லிமிடெட் எடிஷன் அப்படின்னு சொன்னாங்க. 300 பேருக்கு மட்டும்தான் இந்த கார் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. வாடிக்கையாளர்கள் மத்தியில் இந்த காருக்கு நல்ல வரவேற்பு வந்து கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து அந்த 300 அப்படிங்கிற கவுண்ட்டை 999 அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றினாங்க. ஆகஸ்ட் 23 வந்து முன்பதிவு வந்து ஓப்பன் பண்ணாங்க. அது வந்து ஓப்பன் ஆன 135 செகண்ட்ஸ், அதாவது 2 நிமிஷம் 15 செகண்ட்ஸ்லேயே 999 காருமே வந்து விற்பனை ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து புக் பண்ணிட்டாங்க. ஒரு சைடு வந்து இந்த மாதிரி எக்கச்சக்க வரவேற்பு கிடைச்சாலுமே கூட நிறைய பேருக்கு வந்து ட்ரை பண்ணி அவங்களால புக் பண்ண முடியலை. உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த காரை திரும்ப வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் பலரும் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. பலரும் வந்து ரெக்வஸ்ட் வந்து முன் வச்சாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காரை திரும்பவும் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. லாஸ்ட் இயரில் விற்பனைக்கு வந்தப்போ 27.79 லட்சம் ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்த கார் விற்பனைக்கு வந்துருந்துச்சு. இப்போ இந்த வருஷத்தில் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து அறிமுகப்படுத்துறதா சொன்னாங்க. 70,000 ரூபா விலை வந்து அதிகம். 28.49 லட்சம் விலையில் வந்து அறிமுகமானுச்சு. அந்த காரை மார்ச் 10 வந்து காலை 11 மணிக்கு புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கரெக்டாக 11 மணிக்கு புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆனுச்சு. இந்த முறையுமே பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிது. 7 நிமிஷத்துலேயே திரும்ப 999 கார்களும் வந்து ப்ரீ புக் ஆயிடுச்சு. இதில் வந்து முதல்ல ஒரு 999 காரு, இந்த வருஷம் ஒரு 999 காரு. அப்போ வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்டு இருக்கு. புக்கான அடுத்த ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷத்தில் எல்லா காருமே வந்து புக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருந்தாலுமே கூட ஆரம்பத்தில் புக் பண்ணாங்கல்ல முதல் ஸ்லாட்டில் அவங்களாம் வந்து கொஞ்சம் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதாவது வந்து இது வந்து ஒரு தந்திரம் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்மறையாக மகேந்திரா நிறுவனத்துக்கு எதிர்மறையாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்பிக்கை துரோகம், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஜென்ரலாக வந்து லிமிடெட் எடிஷன் அப்படின்னு சொன்னாலே அது வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து கார் வாங்க போகிறதுங்கிறது வேறு. ப்ரீமியம் கஸ்டமர், பணக்காரங்க, கோடீஸ்வரங்க கார் வாங்குறது அப்படிங்கிறது வேறு. சில பேர்கிட்ட பணம் நிறையா இருக்கும். ஆனால் யாருக்கிட்டே இல்லாத ஒரு மாடல் என்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படுவாங்க. அப்போ ஆரம்பத்தில் 300 கார்கள்னு சொன்னாங்க. அப்புறம் 999 ஆணுச்சு. அப்போ இந்தியாவிலே வந்து இந்த 999 பேர்கிட்ட மட்டும்தான் அந்த கார் வந்து இருக்கும். ஆனால் மகேந்திரா அடுத்தடுத்து திரும்ப இதை வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அதிகமான மக்கள்கிட்ட இந்த கார் வந்து இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து யூனிக்காக என்கிட்ட மட்டும்தான் அந்த கார் இருக்கணும்னு புக் பண்ணவங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றம் அடைஞ்சு இந்த மாதிரி வந்து அவங்க கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிட்ருக்காங்களாம். நன்றி.